வணக்கம். எங்கள் கதைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த அழனமின் நாம் ஒரு சுவாரஸ்யமான சாகசத்தை தொடங்கலாம். குட்டி நண்பர்களே, இன்று நாம் கயல் மற்றும் அவளது மாயாஜால மிதிவண்டியுடன் ஒரு அற்புத பயணம் போக போகிறோம். தயாரா? இதோ கயல். அழகான கயல் இல்லத்தில் காலையில் எழுந்து தனது சிகப்பு நிற மிதிவண்டியை பளபளக்க துடைத்து தயார் செய்கிறாள். பாருங்கள், என் சைக்கிள் எவ்வளவு அழகாக இருக்கிறது. இப்போ நான் சவாரி செய்யலாம். குட் பை. சக்கரங்கள் சுழலும் போது சுர் சுர் என்று மாயாஜால ஒளி வீச கயல் கிராமத்து சாலைகளில் உற்சாகமாக பறக்கிறாள். சூர் சூர், வேகமா போகுது. இன்னும் வேகம். உயரப்பற, இந்த மாய மிதிவண்டி ரொம்ப வேகமா போகுது. இன்னும் வேகமா போகலாம். பூங்காவிற்குள் நுழைந்ததும் அங்கே ஒரு குட்டி மான் அவளை வரவேற்கிறது. கயல் மணியை டிங் டிங் என்று அடிக்க அந்த மான் மகிழ்ச்சியில் துள்ளி ஓடுகிறது. வணக்கம் மான்குட்டி. வா, சேர்ந்து போகலாம். இந்த பார்க் ரொம்ப சூப்பர். தோட்டத்தை கடக்கும்போது மிதிவண்டியின் விளக்குகள் பளிச் பளிச்சென மின்ன பல வண்ணத்து பூச்சிகள் கயலை சூழ்ந்து கொண்டு நடனமாடுகின்றன. மேலே பறவைகளோட பறப்பது முகம் ஜாலியா இருக்கு. இந்த பூங்கா ரொம்ப அருமையா இருக்கு. பறவைகளோட பறக்கிறேன். இது மிகவும் வேடிக்கையா உள்ளது. பட்டாம்பூச்சிகளோட சைக்கிள் ஓட்டுறது பாருங்க. இந்த மாயாதான் எனக்காக உள்ள. வழியில் அவளது தோழிகளை சந்தித்து உற்சாகமாக கைகளை அசைத்து புன்னகையோடு உரையாடி தனது பயணத்தை தொடர்கிறாள். எனக்கும் கூட. பாய், கவனமா போ. பாய், நாளைக்கு பார்க்கலாம். பின்னர் மிட்டாய் கடைக்கு சென்று கூடையில் வண்ணமயமான மாயாஜால மிட்டாய்களை நிரப்புகிறாள். அவை மின்னுவதை பார்த்து கயல் வியந்து போகிறாள். மாயமான மிட்டாய், இன்னும் கொஞ்சம் சேர்க்கலாம். இன்னும் நிறைய வேணும். நண்பர்களோட மிட்டாய் பகிர்வது மகிழ்ச்சி. மெல்ல மாலை நேரம் நெருங்குகிறது. சூரியன் மறையும் அந்த அழகிய காட்சியில் கயல் தனது மாயாஜால மிதிவண்டியில் வீடு திரும்புகிறாள். சூரிய அஸ்தமனம் நல்லா இருக்கு. வாவ், இது மிக அருமையா இருக்கு. வீட்டில் அப்பா மற்றும் அம்மா அவளுக்காக காத்திருக்கிறார்கள். அவர்களுடன் புல்வெளியில் அமர்ந்து கயல் தான் பார்த்த அந்த மாயாஜால உலகத்தை பற்றி பகிர்ந்து கொள்ள அந்த நாள் ஒரு இனிமையான மற்றும் அன்பான மாலை நேரமாக நிறைவடைகிறது. குட்டி நண்பர்களே, இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வாரம் இன்னொரு மாயாஜால கதையுடன் உங்களை சந்திக்கிறேன். டாடா.